கைலாயத்திலே இருந்து வந்து அமர்ந்த இந்த காளாத்தி மடத்திலே அமர்ந்திருக்கும் எங்க ஐயா நொச்சியடி சுடலை முண்டசுவாமி மனதிலே நினைத்து எங்க போகலாம், எங்க போனா யாரை அடிமை புரியலாம் என்று சொல்லி அப்படியே திசை திசையாக சுத்தி பார்த்தார் சுடலை மாயாண்டி. சுடலை சுத்தி பார்த்த உடனே மலையாளத்தை கண்டார். புலையர்கள் பெருத்த நாடு பொல்லாத மலையாளம், பலியர்கள் பெருத்த நாடு பலி கொண்ட மலையாளம். நம்ம புட்டாரக்கர நம்ம அம்மா பகவதியா பக்கத்துக்கு போக வேணும் என்று அதவா மாயாண்டி எப்படி நினைக்கிறாரானா, மாயாண்டி சுடலே ஐயா, சுடலே ஐயா, மாயாண்டி சுடலே ஐயா, பள்ளி வாசல் விட்டு பக்கத்திலே நிலையம் வாங்கி சுடலை எங்க எங்க மாறாரானா மலையாளனை போவோம் என்று மாயாண்டி கரையடியில பகவதி ஆவாசலில பகவதிக்கு 10 நாள் திருவிழாவும் அவளுக்கு திருவிழா சத்தாகரணும் நடப்பூரையா நடப்பூரையா அம்மன் பகவதிக்கு செண்டா மேளம் முழங்குறதும் அந்த மலையாள ஜனங்களெல்லாம் தேரெடுத்து வருகிறதும் அப்பம் பார்த்தார் சுடலை ஈசன் பகவதியால் இடம் மறியிலே ஒரு நிலையம் மாத வாங்குவதற்கு அட்டாதொட்டம் பண்ணுவாரா, அட்டாதொட்டம் பண்ணுவார் சுடலாதாளி போடுவாரா. ஆயாடி தேர்வுக்கு சனங்களெல்லாம் சுத்தோடு அறைவார வர 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 உங்கத்திய அடிப்பாரா, போல அதருவாரா. நொச்சியடி சுடலையா சத்தம் போடுவாரா, புலியா உரும்புவாரா, புலியா உரும்புவாரா, சுடல புலிப்பாச்ச பாடிவாரா. செய்யும் போது சுடலை என்று அறியாமல் மலையாள ஜனங்களெல்லாம் தேர இழுத்து வந்தவனுக்கு அடி விழுந்தா எவன் தேர இழுப்பான்? சில பேர் சொல்லுவான் தேர இழுத்து தெருவில் விட்டு போயிட்டான்டா ஐயா. ஒரு காரியத்தை நடத்தனா இடையில நின்று போச்சுன்னா அப்படியா தேர் தெருவுல தான் நிக்கணும். இந்த தேர் இடவெளியில நிக்கி தேர் இழுத்தா தேரு நிலையத்துல போய் நிக்கணும். இழுத்து வந்த தேர் இடவெளியில நிக்க அடி விழுது ஆளக்காங்கல. ஏழு யாராடா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற ஏழை நீ அடிச்சியோ? அடியும் பிடியும் இனி நீ அடிக்கலையா? நல்லாடி மவனே என்னிடத்துல மிண்ட வேண்டாண்டா நீ அப்படின்னு சொல்லி ஒருவனுக்கு ஒருத்தன் சண்டை போடுறான். நாயப்பம்படா ஒண்ணு அடிச்சோம்னா இவன் நாயப்பம்படா ஒண்ணு அடிச்சோம்ங்க. சுடலை அடிக்காரு அவங்களுக்கு தெரியல. ஆள் போல் நின்று அடிச்சுட்டு அமைதியா ஒதுக்கி கிடந்தாரு. அடிவிழுதான் ஆளக்காங்கல உதவிழுது ஒருத்தரைங்காங்கல எடுத்து வந்த தேரன் நடுவில் நிறுத்திட்டு அம்மா பகவதி பக்கத்துல வர்றாங்க.
அம்மா அம்மா வகவதிய யாரோட சனங்களுக்கு சிவட்டிலார விடுதம்மா வார வேற வார வேற புல்லாப்பு செய்வதம்மா ஆன போலாதோடுதம்மா அவைய சொத்தம் போடுவதம்மா முடியா உருமுதம்மா அம்மா அம்மா பகவதிய எப்படி பாச்ச பாயுதம்மா கோடாறு அரியலும் கொண்டாடுற வாசலை இழுத்து நான் பூட்டிடுவேன். பூசையும் கிடையாது புகழும் கிடையாது. இன்னையில இருந்து கதவை அடைச்சு சாத்திடுவோம்னாங்க. உடனே எங்க போறாரு? மடப்படிக்கு போறாரு. மடப்படி அங்க யார் நிக்கா? நங்குடி போத்தி பூசை பண்ணிக்கிட்டு நிக்காரு. சக்கரை பொங்கல் போடுற போத்திக்கு புடவி எட்டி சட்டேரு ஒரு முடுப்பு போத்தி திரும்பி பார்த்தாரு. யாரையும் நாங்கள சக்கரை பொங்கல கிட்டுக்கிட்டு இருந்தவன் ஆப்பை அங்கனே போட்டான். ஓடியாராம். எந்த அம்மைய பகவதியாலே நீ இப்படி இருக்கியோ இல்லையோ? உனக்கு அமுது போட்டு பூசதி நங்குருடைய போத்திக்கு புடவில அடி விடுதும்மா. நீ பாத்துக்கிட்டு தானே இருக்கா? திரும்பி பார்க்க யாரையுமே காணலையம்மா. இந்த கோளாறு அரியலனா உனக்கு பூசையே வைக்க மாட்டோம் என்று நங்கூரனை போத்தி அந்த படியர்களும் உடையர்களும் பகவதியாரிடத்திலே முறையிட்டவுடனே நடக்கும் கோளாறு அறியணும் அப்படின்னா அப்பனான பகவதியானவள் எப்படி வருகிறாளானா நமக்கு அப்பரையும் திருப்பிரம்போ உத்தாரக்கார அம்மன் பகவதியா கையிலே திரு சுகுலயந்தி அறிவதற்கு அம்மன் பகவதியா அப்பம் பார்த்தார் எங்க மாயாண்டி. வாரா 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 நம்ம அம்மா வாரா. நம்ம அம்மாளுக்கு முன்னால மலையாளுக்குள்ள போல மாயாண்டி அமர வேணும் என்று ஒரு மலையாள புள்ளே போல மாயாண்டி படி போய் எடுக்கார சூரிய ஒளியா அம்மாவை பார்த்த உடனே அப்படி காட்சி கொடுக்கிறார். நாம ஒரு 5 வயசு பிள்ளை போல நிக்காரு, ஒரு 16 வயது பாடகம் போல நிக்காரு. அழகான பிள்ளையா எங்க ஆண்டவன் சுடலை அமர்ந்திருந்தார் ஒரு மலையாள பையன் போல. பகவதியா நினைக்கா இந்த கொட்டாரக்கரையில இந்த மலையாளத்துல ஆமா என் முன்னால போட்டுதானே சாமியை கும்பிட்டு தூக்கிட்டு போவாங்க பிள்ளையா. இது வரைக்கும் இந்த பிள்ளைய நம்ம பார்த்ததே இல்லையா. யாரா இருக்கும் எவரா இருக்கும்? புது நிறமா கோடி சூரிய ஒளி பிரகாசம் போல நிக்காரு.
ஓஹோ, இவன் பாண்டிக்காரனா இருப்பானா? இருப்பான், இவன் கண்டிப்பா பாண்டிக்காரன் தான், அதுல மாற்றமே கிடையாது. அப்படின்னு ஐயா நொச்சியடி சுடலை பக்கத்திலே வந்த அறியாத அம்மன் பகவதியானவள் எப்படி கேட்கிறாள்? ஆனா எந்த ஊரையா, எந்த தேசம் ஐயா, எந்த தேசம் ஐயா, நீ எங்க இருந்து இங்கே நீ வந்தையா? எந்த ஊரப்பா உனக்கு? எந்த ஊரப்பா? ஏ மகனே, எங்க இருந்து இங்க வந்த காரியம் என்னடா? இப்படி வந்த காரியம் என்ன? பர என் முன்னால உன் தாய் யாரு, உன் தகப்பன் யாரு, தன்னன் தனியா வந்த மலையாளத்துல நிக்கிய நீ யாருடா? இந்த அம்மன் குட்டா அறக்கரை பகவதி யார் கேட்ட உடனே போலக்கார இந்த சுடல முண்டசாமி சொல்லுகிறார், அவ அறியாதவ போல இவட்ட தகுந்த பதில சொன்னாதான் இங்க ஒரு நிலையத்தை நாம வாங்க முடியும் என்று இங்க மாயாண்டி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏ அம்மா அம்மா பகவதிய, அம்மா அம்மா பகவதிய, நம் மணிவிளக்கில் பிறந்தவன் தான் நம் மாயாண்டி சுடலையம்மா, திருவிளக்கு பிறந்தவன் தான் சுடலையா, பெற்றார் என்ன பார்வதியா, எனக்கு பேர் கொடுத்தார் பரமசிவம், வளர்த்த வட பேச்சு வளப்போக்கு பிள்ளையாக பகவதி வந்தேன் அம்மா உன்னை தேடி. சொன்ன போதே அம்மனான பகவதியா, மகனே மாயாண்டி, ஏ சுடல அப்பா, எங்க அக்காளுக்கு மகனாடா, எங்க அக்காளுக்கு மகனாடா, அப்ப நீ எனக்கும் மகன், நீ அத்தானுக்கு மகனானா, பகவதிக்கு மகனாரோ, சக்திக்கு நீ மகனானா, பகவதிக்கு தன மகனா சுடராயா, எனக்கு தன மகனா, என் மகனாகவே இருந்து கொண்டு, மகனாகவே இருந்து கொண்டு எம்மகன சுடராய் அம்மாவோட வாசலில் கூட்டத்தை கலைக்கலாம், மறுமுரசு செய்யலாம், தன கூட்டத்தை கலைக்கலாம், தன கூட்டத்தை செய்யலாமோ, நீ சன்னித்தனம் செய்யலாமா, கூட்டத்தை கலைக்கலாமா, எம்மவன சுடராய் மறுமுரசு செய்யலாம், அட்டாதுட்டம் பண்ணலாமா, அம்மாளோட வாசலில் நீ ஆதாரி போடலாம்,
அக்காளுக்கு மகமனா எனக்கும் நீ மகன் தான்டா. சத்திக்கு நீ மகனானா இந்த அம்மா பகவதி ஆளுக்கும் நீ மகன் தாப்பா. நான் பெத்த மகனா இந்த மலையாளத்தை தேடி வந்துட்டு எனக்கு நடக்கக்கூடிய திருவிழாவில டே 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 நீ அட்டாதுட்டம் செய்யலாமா, நீ ஆதாளி போடலாமா, கூட்டத்தை கலைக்கலாமா, கூட்டத்தை சேர்க்கணுமே தவிர கூட்டத்தை கலைச்சிடக்கூடாது. இந்த சிறப்பான நேரத்திலே சிங்கார மேடையிலே பாடுநாமலை பாராட்டி பரிசுகள் வழங்க வேண்டும் என்று பகவதியாளிடத்திலே சொன்னார். ஓ மகம்மானா ஓ மகம்மானாரு. நான் பெத்த மகனே ஐயா ஏ சுடல பகவதிக்கு நீ மகன் தானடா. என் மகனை அறந்துகிட்டு என் வாசல்ல நடவக்கூடிய தேரையே நிறுத்திட்டியப்பா நடுத்தருவுல. இழுத்து வந்த தேரை அங்கனே விட்டுட்டு வந்துட்டாங்களே. இந்த அட்டாதுட்டம் செய்யலாமா, நீ ஆதாடி போடலாமாப்பான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டா. ஏ அம்மா பகவதி, நான் செய்தது உனக்கு ஏற்க தவறாக இருந்ததானா? நான் போறேம்மா, நான் வந்த மகன் போறேன், வழிவிடுமா அப்படின்னாரு. ஆண்டவன் சுடலையான மாயாண்டி சொன்ன உடனே அம்மனான பகவதி ஐயா சுடலை இடத்திலே என்ன சொல்லுகிறாளானா, நீ வந்த மகன் போக வேண்டாம் போக வேண்டாம், மகன் போக வேண்டாம், அதில் இரு மகன நாயகினி தலமவனா அங்கிடடா சுடல ஐயா, எனக்கு அக்கம் இல்லை ஒக்கும் இல்லை, எப்பா பக்கம் ஆதரிக்க யாரும் இல்லை. நீ வந்த மகன் போக வேண்டாம், நீ போக வேண்டாம், முதலில் இரு மகனே, வாசலிலே இரு மகனே.
உன் திரவியத்தில் 7 கிடார திரவியத்தை நான் காவல் காக்க வேணுமானா இந்த சுடலைக்கு எந்த சுடலைக்கு இந்த காலாத்தி மடத்துல அமர்ந்திருக்கிறாரே எங்க ஐயா நொச்சியடி சுடல அம்மாட்ட பேசுறாரு. எனக்கு ஒரு நிலையம் காணாதுமோ எத்தனைடா நிலையம் வேணும்? 21 நிலையம் வேணுமா? எங்கெல்லாம்ப்பா வேணும்? 21 குழு நிலையம் எனக்கு என்னமா வேணும்னு கேட்டார். என் மாயாண்டி கேட்ட வாக்குப்படி ஆண்டவன் சுடலை எப்படி கேட்கிறார் தெரியுமா? தெரடியில ஒரு நிலையம் தேரடியில ஒரு நிலையம், தெப்பத்துல ஒரு நிலையம், ஆசார வாசல்ல ஒரு நிலையம், அம்மன் காவுல ஒரு நிலையம், கோட்டயத்திலே ஒரு நிலையம், குட்டார கரையில் ஒரு நிலையம், 8 திசைக்கு 8 நிலையம், 4 திசைக்கும் 4 நிலையம், தெற்கு மேட்டுல ஒரு நிலையம், வச்சிருக்க திரவியத்துல ஐயாவுக்கு ஒரு நிலையம், குடார வாசல்ல ஒரு நிலையம். இப்படி 21 குழு நிலையங்களை இனமாக போட்டு கொடுத்தால் மாயாண்டி எங்க ஐயா நொச்சியடி சுடல பகவதியாளுடைய 7 கிடார திரவியத்தில காவல் செய்ய வேணும் என்றும் மாயாண்டி மனதில் நினைத்துக் கொண்டோ நீங்க சுடலேசன் எப்படி செல்வத்தை மாற்றி அமர்கிறானா அச்சை நல்ல மருந்தி கேட்டி அருங்க சுங்கள் பட்டே
சுங்கிலிட்டு சாமி எங்க மாயாண்டி தலையில் ஒரு குல்லாவா தலையில் ஒரு அவருக்கு தாமர கமாரியழகா தலையில குல்லாவா உடலையில் தாமர கமாரியழகா அவருக்கான பொங்க ஒரு கையில ஏ ஆண்டவன் சுடலைக்கிட்டா நாளுக்கு தடி மறுகையில ஏ வீரப்பங்க ஒரு கையில வீரப்பங்க சுடலைக்கு வீசருவா மறுகையில மாயாண்டி வீசருவா ஏ மாயாண்டி வேயாண்டி பேசி வயசுட ஏ வச்சு அடி சுட தெய்வா கையோ உருகின தெற்கு மேட்டு கலிகளில திருவாத்தி மூடதில பந்தத்த நாட்டுவாரா யாழு மொழி வல்லையத்த மூதார சுடலையா பகவதியால் திரவியத்தில் பகவ சுடலை நின்று காத்துவாரா சுடலை நின்று காத்திருக்கா வந்து பறக்க சிவபுரியே காபம் வந்து கரும்புரியே உள்ள வந்து பறக்காமல் உயுரிவி ராண்டிடாமல் ராண்டிடாமல் தந்தை ஏழு கிடார திரவியத்தில் உச்சி ஏடி சுடல ஐயா இருந்து காவல் செய்து வார இந்த பகவதியா திரவியத்தில் பகவதியா பகவா மாயாண்டி காத்து வாரா பகவதியாருடைய திரவியத்துல பகவான் போய் 7 மணி வெள்ளையத்தை தூக்கி கலகலகலன்னு ஊனி சரியான பந்தம் என்ன பந்தம் பந்தத்தை ஊன்றி அழகு தடி ஆட்டி ஓங்கின கையோட அது உருகின வாளோட மாயாண்டி சொருவத்தை பாருங்க வலது கையில வெள்ளி பிடியருவா அவர் விளையாட கையருவா காண பிடியருவா கையாட வல்லையத்தோட பகவதியா திரவியத்திலே இருந்து பகவான் சுடை இருந்து காத்திருக்கிறார் எங்க மாயாண்டி திரவியத்திலே காவல் செய்ய இன்னும் அந்த மலையாளத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்களானா பழியர்கள் பெருத்த நாடே பெருத்தே நாடே பழியர்களும் பெருத்த நாடே பலி கொண்டு மலையாளமா புலையர்களாம் பெருத்த நாடே எப்ப பெருத்த நாடு கருப்பில்லாத மலையாளமா
சிவனும் உண்டு. மாந்திரவாதிகள் நம்மளை மயக்குவதற்காக வேண்டி பணத்தை 10,000 பிடிங்கிக்கிட்டு இந்த மைய வச்சுக்கிட்டு எங்க வேணாலும் போகலாம். உன்னை கண்டவன் போனவன் பார்த்து கையெடுப்பான். அது என்ன மையி? கண்ணு மையா? கண்ணு மையாது என்ன வசியமோ? பொம்பளை வசக்கிற மையா, ஆம்பளை வசக்கிற மையா? அஞ்சேன மையம் உண்டு, அடுக்கும் மை சுமணம் உண்டு, மையம் உண்டு, வரக்கும் மை சுமணம் உண்டு, குட்டி மந்திரையாடு உண்டு, ஆடி அந்த புலையனிடும் அரங்கிட்ட குறுக்கும் மை சுமணம் உண்டு. அடுத்தவங்க கண்ணுல போய் விடும். அவன் மாரணம் மைய கொண்டு மழலைப்பா வானத்தையே விளைப்பா சேர்ந்து இருக்கவள சேராம பிரிச்சிடுவா, சேராம இருக்கவள சேர்த்து வச்சு பாவி பாப்பா அட்டாதோட்டம் செய்வாரா மலையாள ஜனங்களெல்லாம் ஆடி பெரும்புலையே அடக்கி அதை வாழ்ந்துவாரா. கைக்குள்ள ஏன் பயப்படுதாங்க? காலை முடைக்கிறதா, கைய முடைக்கிறதா? முட்டுக்கார ராமராஜா யானையை முடைக்கிட்டானே, அப்புறம் நம்ம எம்பானவனுக்கு ராமரசம். அதனால பாருங்க, புலைய வந்து அவன் மாரணம் மைய கொண்டு மலையாளத்தை அட்டைக்கு ஒட்டிக்கி வச்சிருக்கான் கைக்குள்ள. அட்டைக்கு ஒட்டிக்கி மாந்திர மகிமையாள அடைக்கு ஒடுக்கி கைக்குள்ள வச்சுக்கிட்டு புலையன் பேசுறான். யாரு வந்தாலும் அவன்கிட்ட பேச முடியாது. சேர்ந்து இருக்கவளை சேராம பிரிச்சு காமிச்சிருவான், சேராம இருக்கவளை சேர்த்து வைப்பான். சண்டைதான் சண்டைதான். ஒரு 2 பேரும் பிரியணும்னு சிலையை வச்சிருப்பான். அப்ப இந்த 2 மோதி வேண்டாததுக்கெல்லாம் சண்டை போட்டு நம்ம எதுக்கு பேசணும் எதுக்கு பேசக்கூடாது முதலை தன்னால பேசி பிரிஞ்சு போகிறோம். அதுக்கு என்கிட்ட வரட்டுமே பாப்பா. ஒரு முட்டை, ஒரு தேங்காய், ஒரு எலுமிச்சம்பழம். நீ மலையாளத்துல போய் 50,000 ரூபாய் கொடுத்த உடனே உன் மைய வேலை செய்ய மாட்டியும் மைய தீ வச்சுருவேன். மலையாளத்துல வேலை
மலையாளத்துல மாந்திர முகமை எல்லாம் படைத்த காளி பெருமுளையனை கண்ட கொட்டாரக்கர மகாராஜா மந்திரிகளை விட்டு காளியை வரவழைக்க சொன்னார். ஏ காளி, உன்னுடைய மாரணம் ஐயால இந்த மலையாளத்து கொட்டாரக்கர மகாராஜாவுக்கு எனக்கு எந்த ஒரு அர்ப்பணிப்பும் வரக்கூடாதுடா அப்படின்னா என் நிலத்துல 7 ஏக்கர் நிலத்தை சொந்தமா பாடுபட்டு சாப்பிட்டோம். நாம நடவாத இருக்கு நடவாதருக்கு கண்டிப்பாத இல்லையா? அப்ப கேட்கவங்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே, எதுக்கும் மோடி போட்டுக்கிட்டு இருக்கணும். நேரத்தை கொடுத்தாச்சா? சரி சரி பரவாயில்ல. அதனாலே பாருங்க, காளிப்புளையனுக்கு 7 ஏக்கர் நிலம் கொடுத்தார் கொட்டாரக்கர மகாராஜா. அந்த 7 ஏக்கர் நிலத்திலையும் மலை மாசுரை மலையாளத்திலே மா காளிப்புளையன் செய்து வருகிறார். மலையாளத்துல என்ன மாசல் போடுவாங்க? ஏலம், பிராம்பு, சாதிக்கா, சாதிப்பத்திரி, குந்திரிகம், திப்பிலி, பொடிமிளகு, ஏத்தவாடை. மலை விளைச்சல் சாமான் வாங்கணும்னா மலையாளம் போனா வாங்கிட்டு வரலாம். என்ன தேன், கொம்பு தேன். குந்திரிகம் வாங்கணும்னா மலையாளத்துக்கு போனா நல்லா வாங்கலாம். இப்படி மலை மாசுகளை எல்லாம் செய்து புலையனும் புலக்குடியாளும் அந்த காளை பெரும்புலையனும் அவர் தேவியாகிய புலமகளும் நந்தம் புனலூர்ல 4 சாதிய திருவதில புலையருடைய வளவதில காளை பெரும்புலையன் எப்படி வாழ்ந்து வருகிறானா மலைகளும் தேவியும் வேதவாத்திய கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு முன்பு வருமாறு நிர்வாகம் உங்களை பணிவன்போடு அழைக்கப்படுகிறார்கள். வேறு நல்ல வேத ஐயா இது நேரம் சாமநாடு சாமம் போல ஏறி சொல்ற ஐயா உண்டசாமி அம்மா பிரம்மசக்தி